நாடோடி மன்னம் படமே செம்மல் எம்ஜிஆருக்கு கேள்வி கேட்டுதான் பட்டுக்கோட்டையார் பாட்டு எடுத்தார். நாடோடி மன்னம் படத்தை எடுத்து முடிச்சுட்டார் எம்ஜிஆர். போட்டு பார்த்துருக்காரு. ஆஹா நாம தொலைஞ்சோம்டாப்பா சாமிங்கிற முடிவுக்கு தலைவர் வந்துட்டார். நம்ம கதை முடிஞ்சு பிடிச்சி பண்ணாராம். அப்ப பட்டுக்கோட்டையாரை கூப்பிட்டு கேட்டாராம், கிராமத்துல விவசாயிகள் பாடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எனக்கு பாட்டு வேணும்னாராம். எம்ஜிஆர் கேட்டாராம். கோட்டை திரும்ப கேட்டாராம், இந்த படம் எடுக்கிறது நீ ரொம்ப செலவு பண்ணிவிட்டியான்னாராம். எம்ஜிஆர் சொன்னாராம், என் சொத்து பூரா அடகு வச்சு கடை வாங்கி தாண்டாப்பா இந்த படத்தை நான் எடுத்தேன் அப்படின்னாராம். பட்டுக்கோட்டை திரும்ப கேட்டா, இது ஓடலன்னா நீ என்ன ஆவனாராம். எம்ஜிஆர் சொன்னாராம், இது ஓடலன்னா நான் தான் நாடோடி, ஓடுச்சுன்னா நான் தான் மன்னன், அதுக்காக தாண்டா நாடோடி மன்னன் பேர் வச்சுட்டானா. சீட் எடுத்து காட்டியிருக்காராம் பட்டுக்கோட்டை, இந்த பாட்டு தேவலாமா பாருன்னு. அதை படிச்சு பார்த்துட்டு எம்ஜிஆர் சொன்னாராம், நான் ஜெயிச்சுட்டேன்னாராம். நாடோடியாக மாற இருந்த ராமச்சந்திரன் என்கின்ற இளைஞனை தமிழகத்தினுடைய சிம்மாசனத்தில் 11 ஆண்டுகள் அமர வைத்து அழகு பார்த்தது பட்டுக்கோட்டையாருடைய பாட்டல்லவா. சும்மா கடந்த நடத்தை பற்றி சொம்பல் இல்லாமையர் நடத்தி கம்மாங்கரைய முதட்டி கட்டி கரும்பு கொள்ளையில் வாய்க்கால் வெட்டி சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல்லு விளைஞ்சிருக்கு வரப்பும் உள்ள மறைஞ்சிருக்கு. காடு வேலையட்டும் பொண்ணே நமக்கு காலம் இருக்குது பின்னாடி வேலைஞ்சன மச்சான் நமக்கு கையங்காலம் தான் மிச்சம். காடு வேலையட்டும் பொண்ணே நமக்கு காலம் இருக்குது பின்னே காலம் இருக்குது பின்னே. காடு வேலையட்டும் பொண்ணே காலம் இருக்குது பின்னே.